பிரதர் சொல்லுங்கள் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சொல்லுங்கள் பிரதர், என்ன மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஒரு பேசிக் இன்ட்ரோ தரீங்களா உங்கள் பிஸ்னஸ் பற்றி? ஆக்சுவலி வந்து எஸ்இஓ இருக்குல்ல ப்ரோ, இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அதில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, 4 years எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகே. வெப்சைட்டை வச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன். லைக் ஃபிவர் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இல்லாமல் தனியாக என்னோட வெப்சைட்லேயே வச்சு நான் பண்ணுற மாதிரி இருக்கேன் ப்ரோ. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கேட்குறீங்க கரெக்டுங்களா? ஏஜென்சி வெப்சைட்லாம் இருக்குல்ல ப்ரோ. அதான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சொல்லுங்கள். மார்க்கெட்டிங் ஏஜென்சிலாம் இருக்கும்ல. ஆமாம். அந்த மாதிரி பண்ணோம் ப்ரோ. ஆனால் இனிஷியலாக என்கிட்ட வந்து எந்த போர்ட்ஃபோலியோவும் இல்லை. ஓகே. ஆனால் வந்து எனக்கு வெப்சைட் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் ப்ரோ. அதாவது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு வெப்சைட் தேவைப்படுது, அது பேர் தான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஆமாம். ஓகே, ஸோ உங்களுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தேவைப்படுது. சரி. ஆமாம் ப்ரோ. லைக் ஹோம் பேஜ், நீங்கள் என்ன கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இடத்துல வந்து பேசுகிறீங்களா கொஞ்சோண்டு? ஆக்சுவலி நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் ப்ரோ, அதனால தான் இப்படி சவுண்ட் இருக்கு. ஒரு 5 minutes மட்டும் பேசுவோம் சரிங்களா? ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் வரும்போது உங்களுக்கு ஹோம் பேஜ் அண்ட் நீங்கள் பண்ணுற சர்வீசஸ் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், லைக் வாட்ஸ்அப்போ இல்லை ஃபார்மோ, அப்புறம் வந்து லைக் நீங்கள் உங்கள் லொக்கேஷன், இதானே பேசிக்காக தேவைப்படும். இல்லை தாண்டி வேறு ஏதாவது ஆட் பண்ணுங்களா? பேமெண்ட் கேட்வே? பேமெண்ட் கேட்வேலாம் வேணாம் ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹோமு, அபவுட், அப்புறம் சர்வீஸ். ஓகே. அப்புறம் வந்து கான்டாக்ட்ஸ் கொடுக்காம வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி. டேரெக்டாக வாட்ஸ்அப் ஐக்கான் வச்சு ஆட்டோமேட் பண்ணிடலாம். அது மாதிரி. ஓகே. உங்ககிட்ட டொமைன் ஹோஸ்டிங் இருக்குங்களா? டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டுமே இருக்கு ப்ரோ. ஓகே. ஜஸ்ட் வந்து டிசைன் மட்டும் பண்ணோம். ஓகே பிரதர். ஓகே, நான் இதோட காஸ்ட் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஸோ இது ஓகே, இதோட என்டையர் வெப்சைட் டிசைனோட காஸ்ட் வந்து 10,000 ஆகும் பிரதர். ஒன் டைம் பேமெண்ட் தான், அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கிடையாது, ஒன் டைம் பேமெண்ட் தான். சரி ப்ரோ, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே பிரதர். ஓகே, நான் டிசைன்ஸ் ஆனால் உங்களுக்கு டெமோ அனுப்பட்டுங்களா? அனுப்பிச்சுடுங்க, டெமோ அனுப்பிச்சுடுங்க. நான் 1 வீக்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, நான் டெமோ வெப்சைட்ஸ் அனுப்புகிறேன், ப்ளஸ் வந்து ஒரு சின்ன கொட்டேஷனும் அனுப்புகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். எப்படி உங்கள் வெப்சைட் இருக்குன்றது ஒரு 4 டிசைன் அனுப்புகிறேன், ஒன்றும் இல்லாமல் 4 டிசைன் அனுப்புகிறேன். எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே பொள்ளாச்சி. சரிங்க பிரதர். நீங்கள் டெமோ வெப்சைட் இதான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு? புரியல? இதான உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு? இதே வாட்ஸ்அப் நம்பர் ப்ரோ. இதிலே எனக்கு நான் டெமோ வெப்சைட்ஸ் அனுப்புகிறேன், கொட்டேஷன் அனுப்புகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு இதே நம்பரில் ரிப்ளை பண்ணுங்கள் சரிங்களா? ஷூர் பிரதர். தேங்க்யூ பிரதர். பாய். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 minutes கால் தான், சின்ன கால் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தான் கேட்டிருக்காரு. ஓகே, இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 10,000 சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் டிசைன்ஸ்லாம் நான் உங்களுக்கு பை திஸ் டைம் நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இந்த லைவில் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட இன் ஃப்ரண்ட்டில். நான் உங்களுக்கு டெமோ வெப்சைட்ஸ் என்ன அனுப்ப போகிறேனோ அதையுமே உங்ககிட்ட இப்போ ஷோகேஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து ஆல்ரெடி உங்களோட ஒர்க்ஸை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்ஸை இன்ஸ்டாகிராம் பார்த்தா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு நம்மளோட சோஷியல் ப்ரூஃப்ஸை காமிக்கும் போது அந்த கிளைண்ட் வராங்க. ஸோ மெயினாக இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் நான் இப்போ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா எனக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 days தான் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த 2 to 3 daysக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் இந்த மாதிரி சூப்பராக ஒரு சார்ஜஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. பட் ஆனால் என்னோட ரிப்ளை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? கைண்ட் ஆஃப் என்னோட குவாலிட்டி ஒர்க்கு தான் இந்த ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இந்த நெகோஷியேஷன்ற விஷயத்தை நம்ம கிளைண்ட் கிட்ட ஒரு 1,000 rupees 2,000 rupees குறைச்சி எப்பயுமே நம்ம பேசக்கூடாது. ஒரு கிளைண்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். ப்ரைஸிங்னா இதான் ப்ரைஸிங், இந்த ப்ரைஸிங்லேருந்து நம்மளோட பிலோ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சார்டான ப்ரைஸிங் வைங்க. நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ண ஓகே உங்கள் ஒர்க் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நம்மளே கொடுத்துட்றோம் ஃப்ரீயாகவே. ஸோ தட் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கவே கூடாது எந்த கிளைண்ட்டுக்குமே. டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், பட் அந்த வெப்சைட் வந்து ஒரு மோர் தென் ஒரு 30,000 மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் யூ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்மால் வெப்சைட்ஸ்லாம் பேசிக்ஸாகவே ஏஜென்சிஸ்லாம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா 30,000 மேலே சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சி. பட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர் என்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸராக இருக்கிறதுனால பெனிஃபிட்டாக இருக்குது. நம்ம அந்த 10,000 ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கிளைண்ட்டை அக்வயர் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒர்க்ஸை போஸ்ட் பண்ணால் போதும். இப்போ அந்த கிளைண்ட்டுக்கு நான் டெமோ ஒர்க்ஸை காட்டுவேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட்ஸ் தான் நான் டெமோ வெப்சைட்ஸாக காமிக்க போகிறேன். இந்த டெமோ ஒர்க்ஸ் தான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண போது நம்ம ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்றது சரிங்களா?
ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட டிசைன் அப்படின்றத அவுட்புட் டேரக்ட் அவுட்புட்டே நம்ம காமிக்க போகிறோம். 3 இல்லை 4 வெப்சைட் பண்ணி அனுப்ப போகிறோம். அதில் எது பெஸ்ட்டுன்னு அவங்களே டிசைட் பண்ணி கன்ஃபார்மாக அவங்க நம்மகிட்ட கால் பேக் பண்ணுவோம். அவர் 1 வீக் டைம் கிட்டார். நம்ம 1 வீக்கு ஜஸ்ட் லாஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முடியும் போது நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்பிச்சா போதும். டூ நாட் டிஸ்டர்ப் தி கிளைண்ட். அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து இரிட்டேட் ஆகும் கிளைண்ட்டுக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்காக தான் நீங்கள் வந்து லைவ் கால்ஸ்லாம் பேசி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கிளைண்ட் கால்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்துன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் நிறைய கான்வர்சேஷனில் எப்பயுமே 20 minutes கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ கிளைண்ட் அவுட் சைடில் இருக்கிறனால பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டேன். இன்னொரு வாட்டி அந்த கிளைண்ட்டுக்கு கால் வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, நீங்கள் இதே மாதிரி ப்ரொஃபஷனல் லுக்கிங் நோ கோட் வெப்சைட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஃபீல்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ரெக்கரிங் கிளைண்ட்ஸாக கிடைப்பாங்களா? கண்டிப்பாக கிடைப்பாங்க. லைக் ஃபாத்திமா, ஐஸ்வர்யா, இவங்க எல்லாருமே வந்து ரெக்கரிங் கிளைண்ட்ஸாக 40,000 per month ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி நம்மளோட கோச்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வந்து நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி. தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமி ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ண சொல்லி தந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். 5 yearsல இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவ்வளோ பேரை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸும் நான் ஆன்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். சைட் பை சைடு அதையும் நான் ஷோகேஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இந்த ஜர்னியில் நீங்களும் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி நிறைய மாதிரி ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணணும். உங்களோட பார்ட் டைம்லையும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனாக இங்கே ட்ரை பண்ணனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நான் 1-to-1 ஃப்ரீ கோச்சிங் தரேன், விச் இஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் தரேன். அந்த காலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அங்கே நீங்கள் கால் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது மட்டும் தான் உங்களுக்கு டீசன்ஸ். ப்ளஸ் கிளைண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் எடுத்துருக்காங்களே, அவங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஐடியா, ஒரு நாலேஜ் கிடச்சிரும். அவங்க டேரெக்டாக லைவ் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ தட் அவங்க எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? சரி, இதே மாதிரி கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிளைண்ட் கால்ஸ் இதே மாதிரி அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். நானும் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? பாய்.